அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஷேர் மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்கள்னால நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு அனுபவத்தினால நம்மளை சுற்றி ஒரே விதமான கதையை சொல்லிட்டு அந்த ஒரு கதை மூலமாக தான் நம்மளோட முடிவு எல்லாமே எடுக்கிறோம். இது உண்மையான பார்க்கணுமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், லாட்ரி டிக்கெட்ஸ். எந்த நாடாக இருந்தாலும் சரி, லாட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு தனி கிரேஸே உண்டு. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் பெரிய பணக்காரன் ஆளான்ற ஒரு காரணத்துக்காக. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அடிமட்டமான ஏழையாக இருப்பாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ கேம்ஸ், மியூசிக், கேசட்ஸ், அவங்களோட ரெகுலர் லைஃப், புக்ஸு, இதுக்கெல்லாம் சேர்த்து அதை விட அதிகமாக தான் லாட்ரி டிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏழைங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் $412 லாட்ரி டிக்கெட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஸ்டடியை பார்த்தீங்கன்னா 40% அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு அவசர உதவிக்காக $400 அவங்களால உடனே சேர்க்க முடியாது. ஸோ சொல்ல போகணுன்னா அவங்களால எந்த காசை அவசரத்துக்கு சேர்த்தோ அவசரத்துக்கு செலவு பண்ண முடியாதோ அதே காசை தான் பல கோடியில் ஒரு முறை ஜெயிக்கிற ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்காக செலவு பண்ணுறாங்க. இது நம்ம இப்போ கேட்கும்போது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயமா தெரியலாம். ஆனால் நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு சராசரியான மனுஷனாக இருக்கும்போது என்னோட தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யாத போது ஒரு சந்தோஷமான வீடோ இல்லைனா முதல்ல ஒரு சேஃபான வீடோ இல்லைனா கடன் இல்லாத ஒரு படிப்போ எங்களால் படிக்கவும் முடியாது, சாதா வாழ்க்கையும் எங்களால் வாழவும் முடியாது. மேல்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் சகஜமாக எடுத்துக்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் கனவுலேருந்து நிஜமாக மாறாதான்னு வெயிட் பண்ணி தான் அந்த லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குறது. இப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கு அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்றது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காரணத்தை நீங்கள் ஒத்துக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்கலை. அதனால நீங்கள் அந்த மனுஷனாக மாறுறதுக்கான 1000 வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினாலே நான் எடுக்கிற ஏதாவது ஒரு முடிவு உனக்கு பார்க்க எவ்வளோ முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் அது எனக்கு ஒரு சாதா விஷயமா தெரியலாம். இது யாருக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோ அவனால் மட்டும்தான் காசு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நாய்கள் எல்லாமே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வளர்க்கப்பட்ட ஒரு பிராணி. ஆனால் இன்னி வரைக்கும் அதுக்கு அந்த காலத்தில் இருக்கிற ஓநாய்களோட பலவிதமான பழக்க வழக்கங்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம மனுஷங்களும், சரிதானே? இருந்தாலும் நம்ம மனுஷங்க எல்லாருமே அவங்களோட 20 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கிற அனுபவத்தை வச்சு மட்டுமே அவங்க வாழ்க்கையில் பலவிதமான முடிவுகளை எடுக்கிறாங்க. இதனால தான் இங்கே யாரும் முட்டாளும் இல்லை, அதே நேரத்தில் யாரும் அறிவாளியும் இல்லை. இப்போது பில்கேட்ஸ் எப்படி பெரிய பணக்காரன் ஆனார் அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் தெரிஞ்சுப்போம். கோட்பாடு 2, அதிர்ஷ்டமும் இடர்பாடும். நம்ம இங்கே பார்க்குற எதுவுமே நல்ல விஷயமும் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு கெட்ட விஷயமும் கிடையாது. ஆபத்தும் அதிர்ஷ்டமும் இந்த உலகத்தில் அண்ணன் தம்பிங்க மாதிரி, ரெண்டுமே உண்மையான விஷயம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் இது ரெண்டுமே என்றைக்குமே கலந்து வந்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குமோ அதே அளவுக்கு ஆபத்தும் உண்டு, எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குமோ அதே அளவுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு. பில்கேட்ஸ் இந்த காலகட்டத்தில் பில்கேட்ஸ் எந்த ஸ்கூலுக்கு போனாரோ அந்த ஸ்கூலில்